இப்ப நிறைய பேர் நம்பிக்கை சார்ந்து இருப்பாங்க. எப்படின்னா, ஒரு சிலருக்கு ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்கும், ஒரு சிலருக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை இருக்கும், ஒரு சிலருக்கு தான் செய்யறது மட்டும்தான் சரி நம்பிக்கை இருக்கும், ஒரு சிலருக்கு எதுலையுமே நம்பிக்கை இருக்காது. அப்போ ஒரு சிலர் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாவே இருக்காங்க அப்படின்னா வீட்டில் ஒரு குழப்பம்தான் வரும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு போய் கொடுப்பீங்க, அவங்களுக்கு பணம் மட்டும்தான். பணம் கொடுத்தா போது, நான் எல்லாம் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நானே எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கிறேன்பாங்க. பட் அதையும் அவங்க செய்ய முடியாது, செய்ய தெரியாது. ஏன்னா மீடியாக்கள்ல நம்மளுக்கு இப்ப காமிச்சு கொடுக்கறது என்ன? ஒண்ணுமே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஒரு சாதாரண வீட்டில் இருக்காங்க, அவங்க கார் வச்சிருக்காங்க, கடன் வாங்கி செய்யறாங்க. நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிற ஒரு கார் வாங்க முடியாதா? கடன் வாங்கி ஒரு வீடு கட்ட முடியாதானா? மேலும் மேலும் கடனுக்குள்ளதான் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமில்லாத மனிதர்களை 4 பேர்கிட்ட பார்த்துக்கிட்டு நம்மளும் அப்படி வரலன்னு சொல்லிட்டு, அப்ப நம்மளுக்கு இதெல்லாம் எங்கிருந்து பதிவாச்சுன்னா 4 பேர்கிட்ட பார்த்ததில்ல. அப்ப நம்மளுக்குள்ள நம்மளை தயார் பண்ணணும். நம்மளோட மெச்சூரேஷனுக்கு நம்ம சொல்றது நம்ம குழந்தைக்கு கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள மீடியா தான் வளர்த்துது. அப்ப குழந்தைகளோட வளர்ப்புல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. உங்க வீட்டுல ஒரு ஆண் குழந்தை இருந்தாலும் சரி, பெண் குழந்தை இருந்தாலும் சரி, உங்க பையனுக்கு திருமணம் பண்ணியிருந்தா கூட மருமகளா வந்தவங்க எந்த வேலையும் செய்யலைன்னா அங்க பெண்ணுக்கு எதிரியா இருப்பாங்க. ஏன்னா மருமகளுக்கு ஒண்ணுமே செய்ய தெரியாது, செய்ய பிடிக்காது, செய்ய தோணாது. ஏன்னா இந்த ஜெனரேஷன் அப்படிதான். இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வாழ்வியல் ஆலோசனையும் வழிகாட்டுதலும் கொடுத்தா அந்த பெண் வளர்ச்சி அடையும். ஏன் நீ செய்யலன்னு கேள்வி கேட்டா பிடிக்காது, சண்டை பிடிக்கும், வீட்டுக்கு போயிடும், டைவர்ஸ் பண்ணிடும். அப்போ ஏன்னா கொஸ்டினிங் ப்ராப்ளம். அவங்களுக்கு கேட்டா பிடிக்காது, பேசினா பிடிக்காது, சொன்னா பிடிக்காது, அவங்களோட வேலையே அவங்க செஞ்சுக்க பிடிக்காது. ஏன்னா செய்ய தெரியாது, செஞ்சு பழக்கம் இல்லை. அவங்கள போய் செய்யின்னு சொன்னா செய்ய தெரியாது. இவங்களுக்கு ஆலோசனை வழிகாட்டுதல் தான் தேவை. இவங்களோட மைண்ட் செட்ல இருக்கிற அந்த பழைய பதிவை மறுசீரமைத்து செய்ய முடியாததுக்கான காரணங்களை கண்டறிந்து உளவியல் பகுப்பாய்வுகள் கொடுக்கறப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வெளியில வர முடியும். இல்லைன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு பிரச்சனைகள் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். இப்படிதான் எங்ககிட்ட ஒரு கேஸ் வருது. திருமணத்துக்கு ஆடம்பரமா நல்லா செலவு பண்ணி பண்றாங்க. ஒரு 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி பண்றாங்க. நல்ல வெரைட்டியான ஃபுட்டு நல்லா நடக்குது. திருமணமான ஒரு 6வது மாதத்துலயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா, இந்த பெண் காலையில எந்திரிக்க மாட்டேங்கிறா, கோவப்படுறா, எதுவுமே ப்ராப்பரா வீட்டுல செய்ய தெரியல, ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியல. பரவாயில்ல, எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். அந்த பொண்ணு நேரத்துல எந்திரிச்சா போதும். அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்குது? டபுள் டிகிரி. அவங்க வீட்டுல எத்தனை மணிக்கு எந்திரிக்கும்? 8 மணிக்கு 9 மணிக்கு தான் எந்திரிக்கும். இங்க 6 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம், முடியவே முடியாது. சரி, இங்க இருந்தாதான் பிரச்சனை, மேல கொண்டு விட்டுறலாம், ஒரு ரூம் எடுத்து மேல 2 ரூம் எடுத்து நீ அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இரு அப்படின்னா அதுக்கும் ஒத்து வரல. 10 மணிக்கு தான் எந்திரிக்கும். அவர் வெளியில ஹஸ்பண்ட் வேலைக்கு போறவர், ஐடிக்கு கீழே சாப்பிட்டு போறாரு. மடி 2 மாசத்துல மடி பிரச்சனை ஆகுது. ஏன்னா அவங்களோட வேலையும் அவங்களுக்கு செய்ய முடியல, செஞ்சு பழக்கம் இல்லை. இந்த பிரச்சனையில ஒவ்வொரு நாளும் இப்படியே போகுது. இது ஏன் கல்யாணம் பண்ணி வச்சவங்க நிலைக்கு வருது. அப்புறம் அவங்க பேரண்ட் கிட்ட கூப்பிட்டு, ஏன் உங்க பொண்ணு எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது, எங்களுக்கு செய்ய வேண்டாம், கல்யாணம் பண்ண கணவருக்காக செய்யணுமல்ல, அதனால தனி கொடுத்தனம் வச்சானா அதுவும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி ஒரு குழந்தையும் பிறக்குது. 1 வருஷத்துல டைவர்ஸ் ஆயிடுது. ஏன்னா குழந்தைய பார்த்துக்க தெரியல, குழந்தைய கேர் எடுக்க தெரியல, குழந்தை எடுக்கவே தெரியல, குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு தெரியல. குழந்தை அழுதுச்சுன்னா போட்டு அடிக்குது. பிறந்த குழந்தைய 1 மாச குழந்தைய அடிக்குது. ஆனா இதெல்லாம் கேட்கறதுக்கு கதையா இருக்குது. இதுதான் ரியாலிட்டியில் நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஏன் செய்ய முடியலன்னு அந்த காரணத்தை கண்டறிந்து அவங்களோட பிரச்சனைகளை கண்டறிந்து மாற்றி அமைக்கிறப்பதான் அவங்க வெளியில வர முடியும். இதுக்குதான் வாழ்வியல் வழிகாட்டுதல் ஆலோசனை தேவைன்னு சொல்றோம். நாங்க நிறைய விழிப்புணர்வு சொல்லிட்டு வரோம். இதே இன்னொரு கேஸ் பாக்குறோம். ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, அது வேறொரு பிரச்சனை, லவ் ப்ராப்ளத்துல போய் சிக்கிக்குது. அப்போ அவங்க கூட்டிட்டு வர்றாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது. இவங்க சின்ன பொண்ணு லவ் பண்ணுது, எப்படியும் மேரேஜ் பண்ணணும்னு அது ரொம்ப பிடிவாதம் பண்ணுது. அவங்க அம்மா கண்ட்ரோல் பண்ணி அடிச்சு
வீட்டுக்குள்ள கொடுமைகள் படுத்தி கூட்டிட்டு வராங்க. நாங்கள் நிறைய கன்சல்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு தெரப்பியூட்டிக்கா நாங்கள் கைட் பண்ணி கொண்டு வர்றப்ப அந்த பொண்ணு வந்து இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் என்னை மாற்றிக்கிறேன், இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க பேரண்ட் கிட்ட கூப்பிட்டு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஆனால் அவங்க பேரண்ட் அடுத்த நிமிஷம் செஞ்சது, இத்தனை வருஷமா நான் சொல்றேன் உன்னால கேட்க முடியலையா, இத்தனை பேர் நாங்க சொல்றோம் கேட்க முடியலையா, இதுக்கு இத்தனை செலவு பண்ணி எங்களை பண்ண வச்சுட்டியல்ல, எங்கெல்லாம் வந்து என்னை நிறுத்தி வச்சுட்டியல்ல அப்படின்னு போட்டு பொது இடத்துலயே அடிக்குது அந்த பெண் குழந்தைய. அப்போ அந்த திருந்தக்கூடியவங்களுக்கு ஒரு பெற்றோரோட செயல் எப்படி மாறுது, அந்த சந்தோஷத்தை தன் குழந்தை தன் ஒரு பிரச்சனையில் இருந்தது, அந்த பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு, அதிலிருந்து வெளியில வருது, இதுக்கு உளவியல் ரீதியில் ஒரு வழிகாட்டுதல் கிடைக்குது, அதை ஒரு டெவலப்மெண்ட் ஆகுதுங்கிறத எடுத்துக்க தெரியாம அந்த குழந்தைய மறுபடியும் அவமானப்படுத்துறப்ப அது என்ன திங்க் பண்ணும்? இதுதான் ஒரு சுற்றுப்புற சூழல் தான், வாழ்க்கை சூழல் தான் பல பிரச்சனைகளுக்கு கொண்டே சிக்க வைக்குது. அப்போ உங்க குழந்தைகள் வந்து பிரச்சனை பண்ணல, அது அந்த சூழல்னால ஒவ்வொரு இடத்துல போய் சிக்கிட்டு ஒவ்வொன்றை பிடிச்சி தொங்கிட்டு நின்றுக்குவாங்க. அது என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கலாம், வேலைக்கு போகாதா இருக்கலாம், திருமணத்துல பிரச்சனையா இருக்கலாம், தகாத நண்பர்களோட உறவுகளா இருக்கலாம். இந்த மாதிரி பல இடங்கள்ல சிக்கியிருக்கிறப்ப அவங்க மேல கோபப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இதுக்கெல்லாம் தீர்வு முறை இருக்குதுன்னு நினைச்சிட்டிங்கனாலே அந்த குழந்தைகள் ஒரு 50% நீங்க வெளியில கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் மெதுவாக தான் அவங்கள கைடன்ஸ் கொடுத்து வெளியில கொண்டு வரப்ப அவங்கள பிக் பண்ண முடியும். இதை அட்வைஸ் பண்றதுனாலயோ திட்டுறதுனாலயோ கிளாஸ் எடுக்கிறதுனாலயோ நீங்க இவ்வளவு செலவு பண்ணதுனாலயோ அந்த குழந்தைய மாற்ற முடியாது. அப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு முறை இருக்குது.